ஹீரோ ஹோண்டான்ற பேரை நம்மளால் யாராலையும் மறக்க முடியாது. பிகாஸ் 90ஸ்லேருந்து 2000 வரைக்கும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பைக் தான் நம்மளோட அப்பாங்களோட மோஸ்ட் ஐகானிக் பைக்காகவே இருந்திருக்கு. அப்படி நம்ம சின்ன வயசில் பார்த்த ஹீரோ ஹோண்டான்ற கம்பெனி இன்றைக்கி ஹீரோ தனியாக ஹோண்டா தனியாக பிரிஞ்சதுக்கான கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1944 முஞ்சால் பிரதர்ஸால் ஆரம்பிக்கப்பட்ட சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஹீரோன்ற கம்பெனி. சைக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸில் போதுமான லாபம் வராததுனால 1956 பேங்க்கில் 50,000 ரூபா லோன் வாங்கி அவங்களே சைக்கிள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 சைக்கிள் மட்டுமே தயாரித்த ஹீரோ சைக்கிள்ஸ் 1966 மட்டும் ஒரு வருஷத்துக்கு சுமார் 1 லட்சம் சைக்கிள் தயாரிக்கிறாங்க. அதோட இவங்களோட பயணம் முடியலை. அடுத்து 10 வருஷத்தில் மட்டும் வருஷத்துக்கு 5 லட்சம் சைக்கிள் தயாரிக்கிறாங்க. 1986 அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 22 லட்சம் சைக்கிள் தயாரித்து உலக கின்னஸ் ரெக்கார்டையே படைக்கிறாங்க. அப்போது ஹீரோ இந்தியாவோட மிகப்பெரிய சைக்கிள் கம்பெனி மட்டும் இல்லை, உலகளவில் 89 நாடுகளுக்கு மேலே ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. உலகளவில் பைசைக்கிள் மார்க்கெட்டில் மட்டும் 48% மார்க்கெட் சேர ஹீரோ மட்டும் வச்சுருந்தாங்க. சாதாரண மனிதனாக இருந்தால் இதை விட என்ன வேணும் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் முஞ்சால் பிரதர்ஸோட கனவு வானத்தை விட நீளமாக இருந்துச்சு. அப்போது ஃபாரினில் பைக்ஸோட கிரேஸ் அதிகமாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. முஞ்சால் பிரதர்ஸ் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்த்தாங்க. ஏன்னா அப்போது இந்தியாவில் கியர் பைக்ஸ் என்ற கான்செப்டே புதுசானது. அப்போது இந்தியாவில் ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 1983 ஹீரோ ஹோண்டாவோட ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக இந்தியாவில் பைக் தயாரிக்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சர்னால் என்னென்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனி சேர்ந்து ஒரு புதிய கம்பெனி உருவாக்குறது தான் அந்த ஜாயின்ட் வெஞ்சர்ன்றது. இந்த ஹீரோ ஹோண்டாவோட ஜாயின்ட் வெஞ்சருக்கு முக்கியமான காரணம், ஹீரோ பைக்ஸை தயாரிக்க இன்ஜின் தேவை. ஆனால் இன்ஜினை தயாரிக்கிற அளவுக்கு போதுமான டெக்னாலஜியோ வசதியோ ஹீரோ கிட்டலாம் அந்த சமயத்தில். அதே சமயம் ஜாப்பனீஸ் கம்பெனியான ஹோண்டா மிகப்பெரிய அளவில் மோட்டார் சைக்கிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போது ஹோண்டா இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ராக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்தியன் எக்கானமி க்ளோஸ்டு எக்கானமியாக இருக்குது. அதாவது க்ளோஸ்டு எக்கானமின்னா என்னென்னா, ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் டேரெக்டாக என்ட்ராக முடியாது அப்படின்றது தான். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாகவோ பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ இந்தியாவில் என்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே தான் ஹோண்டா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹோண்டா ஹீரோ மூலமாக ஜாயின்ட் வெஞ்சர் போடுறாங்க. ஸோ ஹீரோ பைக்ஸுக்கான பாடியை மேனுஃபேக்சரிங் பண்ணும், ஹோண்டா பைக்ஸுக்கான இன்ஜினை மேனுஃபேக்சரிங் பண்ணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஹீரோ ஹோண்டான்னு பைக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது. ஹீரோ இந்தியாவில் மட்டும்தான் பைக்ஸை சேல் பண்ணும் அப்படின்ற ஒரு இது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், கொலம்பியா, நேபாள் அப்படின்ற ஒரு 4 நாடுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகுது. இதுதான் மிகப்பெரிய பின்விளைவாகுது பின்னாடி ஹீரோக்கு. 1985 ஹீரோ ஹோண்டா CD100ன்னு ஒரு பைக்கை லான்ச் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. அது நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களையும் சேருது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பைக்கோட மைலேஜ் தான். ஒரு லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ்ன்றது அப்போது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ரொம்பவும் காஸ்ட் எஃபெக்டாக இருந்ததுனால இந்த பைக் மாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு. அடுத்தடுத்து வருஷங்களில் புது மாடலாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தான் ஸ்ப்ளெண்டர் என்ற மாடலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. 2001 அப்போது இந்தியாவோட மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் கம்பெனியாகவும் மாறுறாங்க. 1990க்கு மேலே இந்திய அரசாங்கம் LPG பாலிசி அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. இந்த LPG பாலிசின்றது எதை குறிக்குதுன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் டேரெக்டாக இந்தியாவில் முதலீடோ கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது குறிக்குது. அப்போ தான் 1999 ஹோண்டா மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர் இந்தியா அப்படின்னு ஹோண்டா ஒரு கம்பெனி இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 வருஷம் நடத்தவும் செய்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அப்போது தான் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் ஹீரோ ஹோண்டாவிலேருந்து வர பணத்தை செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஹோண்டாக்கும் தெரிய வருது. ஆனால் இது ஹோண்டாவுக்கு பிடிக்கல. 2வது, ஹீரோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் படி ஹீரோ இந்தியாவில் மட்டும்தான் செல் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. மற்றபடி ஸ்ரீலங்கா, நேபாள் இந்த மாதிரி சின்ன கண்ட்ரீஸுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுனால ஹீரோ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறதா நினச்சாங்க. ஸோ இதுவும் ஜாயின்ட் வெஞ்சர் முடிவுக்கு வரதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. டிசம்பர் 2010 இந்த ஜாயின்ட் வெஞ்சர் முடிவுக்கு வருது. ஹோண்டா கிட்ட இருந்து அந்த 26% ஸ்டேக்கை முஞ்சால் பிரதர்ஸே வாங்கிக்கிறாங்க. என்ன தான் சக்ஸஸ்ஃபுல் ஜாயின்ட் வெஞ்சராக இருந்தாலும் 2 பேரோட விஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இன்றைக்கி 2 கம்பெனியுமே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்தியாவில். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.